ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் 12ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். நம்ம ஹீரோயின் ஹன் இன்ஸ்டியூட்ல ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலைக்கு ஆதாரத்தெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கொலையை பண்ண அந்த கல்பிரேட் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த கல்பிரேட் யாருங்கிறத நம்ம இப்பயே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென் கிட்ட வந்து கூப்பிட்டு இருக்க. ஷென்னும் ரெடி ஆயிட்டு அவனுடைய ஆட்களோட அந்த ஹன் இன்ஸ்டியூட்டுக்கு வர அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அங்க உள்ள ஸ்டூடெண்ட்லாம் வந்து பாக்குறாங்க. அதுல நம்ம ஹன்னை லாஸ்ட் டைமா பார்த்தேன்னு சொன்னான் இல்லையா, அவனும் இருக்கான். அவனும் பார்த்துட்டு இது ஹன் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப கொஞ்ச நேரத்துல யான்ஷியோட ஃப்ரெண்டு அங்க இருந்து ஹன் எப்படி வெளியே போனானோ அதே போல இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக அந்த சமயத்துல ஒரு ஃபயர் கிராக்ஸும் வெடிச்சிருக்குது. அதுவும் அந்த இடத்துல காட்ட அந்த ஹன்னை பார்த்தா இல்லையா, அந்த பையன் இருந்துட்டு இங்க போறது ஹன் தான், ஹன் எங்கே போறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ற, ஹன்னா எப்படி சொல்றேன்னு கேட்க, அது ஹன் தான், எனக்கு நல்லாவே தெரியும், அதே ட்ரெஸ் அதே ஆள் தான், அன்னைக்கு இந்த மாதிரி தான் போயிருந்தான் அப்படின்லாம் சொல்ல யான்ஷியும் வெளியே வந்துடுறாங்க. யான்ஷி வெளியே வந்துட்டு அந்த கேஸை பத்தி இவ்வளவு நாளா சர்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட்டை கொன்னது ஹன் கிடையாது, ஹன்னோட ரூம்மேட் தான் கொண்டிருப்பான். அதையும் யான்ஷி கண்டுபிடிச்சு ஷென் கிட்ட சொல்ல, ஷென்னோடைய காவலாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை கூட்டிட்டு ஷென்னோட ஆஃபீஸ்க்கும் கூட்டிட்டு போயிட வெளியே ஒரு பையன் போயிருந்தாலே நம்ம யான்ஷியோட ஃப்ரெண்டு, அவனும் உள்ள வரான். உள்ள வந்த உடனே யான்ஷியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீ இருந்ததால தான் என்னால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஷென் கிட்ட ஷென்னோடைய அசிஸ்டன்ட், நம்ம மேடம் இவங்க கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்களே அப்படின்ட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அவனும் செம்ம டென்ஷன் ஆயிட்டு கோவத்தோட ரெண்டு பேத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. யான்ஷியோட ஃப்ரெண்டும் சரி நான் கிளம்புறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஷென்னும் யான்ஷியும் முறைச்சு பார்த்துக்கிட்டே அங்க இருந்து போக யான்ஷி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்க என்னை விட்டுட்டு போய்கிட்டு இருக்கீங்க, நானும் உங்க கூட வரேங்க, அதான் நீயே தனியா வந்துருவல்ல, நீயே தனியா வா அப்படின்ட்டு கோவத்துல சொல்லிட்டு போயிட யான்ஷியும் திட்டிக்கிட்டே வராங்க. ஹன்னோடைய ரூம்மேட்டையும் ஷென்னோட ஆபீஸ்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம யான்ஷியும் வந்துற அசிஸ்டன்ட் ஓடி போயிட்டு நாங்க கொஞ்சம் விசாரிச்சிருக்கோம், நீங்க வந்து உங்களுடைய சைட்ல இருந்து விசாரிங்க அப்படின்னு சொல்ல ஷென் கேம் விளையாண்டுக்கிட்டு நாங்களாம் ஒன்னும் விசாரிக்க கிடையாது, நீயே வந்து விசாரிச்சுக்கே அப்படின்னு சொல்லவும் யான்ஷியும் அவங்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி அந்த அப்பாவி ஸ்டூடெண்ட்டை கொலை பண்ணன்னு கேட்கறதுக்கு, அவன் அப்பாவி, அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா உங்களுக்கு, அவன் நான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கலெக்ஷனை நாஸ்தி பண்ணிட்டான், அவனை நான் எப்படி உயிரோட விட முடியும், அதனாலதான் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறான். அப்படியே என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இவன் ஏதோ ஒரு கட்டுரைய உயிரா பார்த்துக்கிட்டு இருக்கான், அதை ஆசையோட பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த செத்து போனான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பேப்பர்ஸை புடுங்கியில போட்டு அதுல இங்கெல்லாம் ஊத்தி அதுல மேல காலெல்லாம் வச்சு மிதிச்சு ரொம்பவே இவனை அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாம் பண்ணியிருந்திருக்கான். நிறைய விஷயங்கள் இவனுக்கு டார்ச்சர் பண்ற மாதிரி நடந்திருப்பான் போல இருக்கு. அந்த கோவத்துலதான் அவனை கொன்னு போட்டிருக்கிறான். ஹன் வந்து இவனுடைய நல்ல ஃப்ரெண்டு, ஆனா இவன் வந்து இந்த கொலையில மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஹன் மேல அப்படியே ஃப்ரேம் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விட்டுட்டான். இவனும் அந்த ஸ்டூடெண்ட கொலை பண்ணி அங்க கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த ஹன்னையும் ஏதோ பண்ணிருப்பான் போல இருக்குது. அப்ப யான்ஷியும் ஹன் எங்க வச்சிருக்கேன்னு கேட்க அவனும் இப்ப உண்மையை சொல்லிடுறான். வெஸ்ட் மார்க்கெட்ல தான் அவனை வச்சிருக்கன்னு சொல்ல நம்ம யான்ஷி, ஷென், அவனுடைய அசிஸ்டன்ட், காவலாளிகள் எல்லாருமே அந்த வெஸ்ட் மார்க்கெட்டுக்கும் போறாங்க. அங்க கறி வெட்டுற கடை போல இருக்கு, அங்கெல்லாம் தேடி பாக்குறாங்க. அங்க ஆளை காணோம். அப்ப ஒரு ஃபயர் கிராக் வடிக்கிற சத்தம் கேக்குமா, அப்ப ஷென் நம்ம யான்ஷியை திரும்பவும் குதிரை மேல தூக்கி போட்டு தொங்க விட்டுக்கிட்டே கூட்டிட்டு போக அந்த ஃபயர் கிராக்ஸ் எங்க வெடிச்சுச்சோ அங்கவே எல்லாரும் போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே ஷென் கீழே இறங்கிட்டு கீழே இறங்குன்னு சொல்லிட்டு கையை கொடுக்க யான்ஷி ஷென்னோடைய கையை தட்டி விட்டுட்டு லின்ஜின் நீ வந்து என்னை தூக்கி விடு, வா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அவனும் ஹெல்ப் பண்ணலான்ட்டு பக்கத்துல வர பாப்பான். ஷென் முறைச்சு பார்க்க அவன் பயந்துட்டு எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிற மாதிரி திரும்பிக்க யான்ஷியும் அவங்களவே சரி கீழே இறங்கிக்கலாம் அப்படின்ட்டு கீழே இறங்குறதுக்கு ட்ரை பண்ண அப்படியே கீழே விளையாற மாதிரி போக ஷென் தாங்கி பிடிச்சிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே ஹன்னை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போனா ஏதோ மந்திர பட்டாம்பூச்சிகள பறக்க ஆரம்பிக்குது. ஷென்னும் யான்ஷியை பிடிச்சுக்கிட்டே உள்ள போய்கிட்டே இருக்க அந்த இடத்துல ஹன், அதுக்கப்புறம் நம்ம யான்ஷியோட சிஸ்டரும் அங்கதான் இருக்கா. அவளை எப்ப கடத்தினானுங்கன்னு தான் தெரியல. அதுவும் அந்த மந்திர பட்டாம்பூச்சிகள்லாம் அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. யான்ஷி பார்த்துட்டு காப்பாத்துறதுக்காக போக பார்க்க ஷென் விட மாட்டேங்கிறான்ல, நீ போகாதன்ட்டு பிடிச்சிக்க. இல்ல நான் போகணும், என்னுடைய அக்கா அங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, நான் போகணுங்க. இல்ல நீ இப்ப போகாத, உனக்கு ஆபத்து ஆயிடும்னு சொல்ல யான்ஷி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் தான் அவன் என்னுடைய அக்காவை நான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு இருக்க. ஷென் அவளுடைய கையை இறுக்கமா பிடிச்சிக்க யான்ஷியும் என்னுடைய
கையை பிடிச்சு செம்மைய கடிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போக பார்க்க அங்க பட்டாப்பூச்சிகள் மட்டும் இல்ல, அங்க மந்திர நெருப்புகளும் இருக்குது. அதெல்லாம் அவங்க மேல எல்லாம் வந்து எரியற மாதிரி வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல ஒரு லேடி ஷென் கிட்ட சண்டை போடுற மாதிரி வர, ரெண்டு பேத்துக்கு இடையிலயும் செம்மையா சண்டை போய்கிட்டு இருக்கு. யான்ஷி பயந்து போயிட்டு ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஷென்க்கும் அந்த லேடிக்கும் செம்ம மாசா சண்டை போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையிலையும் கூட வெளியே நிக்கிற காவலாளிகளுக்கு ஷென் சிக்னல் கொடுக்கறான். அந்த காவலாளிகள் எல்லாருமே உள்ள ஓடி வராங்க. அதை கவனிச்ச இந்த லேடியும் அங்க கடத்தி வச்சிருக்கிறவங்கள ரெண்டு பேத்தையும் கொல்லணுங்கிறதுக்காகவே அங்க உள்ள துணிகள்ல எரிக்க, அப்ப நிறைய வாள்கள்லாம் வந்து ஹன்னையும் யான்ஷியோட அக்காவையும் காப்பாத்திருது. ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்க யான்ஷி அவங்க அக்கா கிட்ட ஓடி போயிடுறாங்க. அந்த இடத்துல நிறைய ஆட்கள் எல்லாம் வராங்க. அது யாருன்னா நம்ம சின்ன ராணி இருக்கா இல்லையா, அவளுடைய ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த சின்ன ராணியோடைய அசிஸ்டன்டும் வந்திருப்பாளா. அவ வந்துட்டு நம்ம ஷென் கிட்ட வணக்கம் சொல்ல, நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் கிடைச்சிச்சுன்னு கேட்க, அந்த லேடியும் ஹன்னை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க வந்தோம், எங்களுடைய வேலை முடிஞ்சிச்சு, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ராஜமாதா கூட ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, அவனும் அங்க வரான். அவனும் வந்துட்டு ஷென் கிட்ட நன்றி சொல்லிட்டு ஹன்னை போய் பாக்குறான். ஹன்க்கு இவனுக்கு என்ன உறவுன்னு தெரியல. ஆனா ஹன் கிட்ட போயிட்டு, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகல, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோட கேட்க, ஹன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதை பாக்குற ஷென்க்கும் நம்ம யான்ஷிக்கும் கூட டவுட் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் அந்த அசிஸ்டன்டும், பரவாயில்ல, அது நீ இன்னும் மறக்கலையா, எல்லாத்தையும் மறந்துடலாம், நீ இப்ப நல்லா ஆயிட்டல, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்ட்டு ஷென் கிட்ட வந்துட்டு நீங்க அவனை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றின்னு கேட்க, ஷென்னும் சந்தேகத்தோட உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்க, இது சின்ன ராணியோட ஆட்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஹன்னை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, அங்க காப்பாத்துறதுக்காக நீங்க போயிருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நியூஸ் எனக்கு கிடைச்சிச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து சின்ன ராணியோட ஆட்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட, நம்ம யான்ஷியும் ஷென்னும் யான்ஷியோட அக்காவையும் அந்த ஹன்னையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்குது, இந்த ஹன் சின்ன ராணிக்கு தெரிஞ்ச ஆளா இருக்கான், ரொம்ப க்ளோஸான ஆள் போல இருக்கு, அதனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் காவலாளிகள்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க அவனை காப்பாத்துறதுக்காக, நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல, நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு ஷென் சொல்ல, யான்ஷியும் ஆமாங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யான்ஷியும் ஷென்னும் அந்த லேடியை பத்தின நிறைய விஷயங்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்க, அதுல அந்த லேடியை பத்தி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. அதுல 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேடி சீரியல் கொலகாரியா இருந்திருக்கா, நிறைய பேத்த கொன்னு குவிச்சிருக்கா. அப்ப இவளை பிடிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேத்த அப்பாயின்மெண்ட் பண்ணி இவளை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல நிறைய பேர் இந்த லேடியை பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் அலைஞ்சிருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த லேடியும் கிடைச்சி அவளையும் அந்த சமயத்துல கொன்னும் போட்டிருப்பாங்க. அந்த லேடி அங்கேயே செத்தம் போயிருந்திருப்பா. ஆனா திரும்பவும் இப்ப உயிரோட இருக்கிறது நினைச்சு யான்ஷிக்கு ஷாக்கா இருக்க. ஆனா ஷென் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னவோ இந்த லேடி மேல டவுட்டா இருக்கு, இது அந்த சீரியல் கில்லரே கிடையாது, வேற ஒருத்தியா இருக்கணும், ஒண்ணு ஏதாவது முகத்தை மாத்துற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா அவளுடைய மகளா இருந்திருக்கலாம் அப்படிங்க. அதே சமயத்துல நம்ம யான்ஷியோட ஃப்ரெண்ட் சீச்சையை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட நினைவிடத்துக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு, அவங்க சீச்சி சின்ன குழந்தையா இருந்தப்போ ஒரு தாலாட்டு பாடி இருப்பாங்க. அந்த தாலாட்டை இப்போ உனக்காக பாடி காட்டுறமா அப்படின்ட்டு பாடி காட்டிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஒரு முகமூடி போட்டுவன் இந்த பாட்டை கேட்டு அங்க பக்கத்திலே வந்துடுறான். இந்த பொண்ணு பாடுற பாட்டை கேட்டு அவனுக்கும் பழைய ஞாபகம்லாம் வருது. அவனுடைய சின்ன வயசுல அவங்க அம்மா இதே தாலாட்டு பாட்டு தான் பாடி இருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அவ பின்னாடி நின்றுட்டு இருக்க. ஒரு கட்டத்துல சீச்சியும் பாத்துடுறா. சீச்சி இவனை பார்த்துட்டு பயப்படலாம் இல்ல, அதுக்கு மாறா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஏதோ நைட்ல ஊரெல்லாம் காப்பாத்துறதுக்காக ஒரு ஹீரோ வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் இவன் அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க நைட்ல வந்து ஊரெல்லாம் காப்பாத்துற ஹீரோ தானேன்னு கேட்டுட்டு இருக்க. அவனும் அதை ஆமாங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி நீங்க எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறதுக்கு, நீ இப்ப பாடுன இல்லையா அந்த பாட்டு எங்க அம்மா எனக்காக பாடி இருக்காங்க, அதை கேட்டதாலதான் நானும் இங்க வந்துட்டேன் எமோஷனல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சீச்சியும் முகத்துல மாஸ்க் இருக்கிறத பார்த்துட்டு, நீங்க எதுக்காக மாஸ்க் போட்டிருக்கீங்க, உங்க முகத்துல எதுவும் சண்டையில அடிபட்டுருச்சா, அதுக்காக தான் மாஸ்க் போட்டு மூடி இருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த நபரும் என் முகத்துல அடியெல்லாம் பட கிடையாது, ஆனா பர்த் மார்க் ஒண்ணு இருக்கு, அதுக்காக தான் முகத்தை மூடி இருக்கேன், இவனா பாக்குறியா, நான் கழட்டி காட்டுட்டுமா அப்படின்ட்டு கேட்க, சீச்சி பயந்து போயிடுறா. கண்ணை மூடிக்கிட்டு, ஐயோ வேண்டாம் வேண்டாம் திறக்காதீங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு பயந்துகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 சொல்லி கண்ணை திறக்க, அந்த இடத்துல அந்த மனுஷன் இருக்க மாட்டான், அங்க இருந்து போயிருப்பான். இந்த பொண்ணு எங்க போனான்ட்டு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்க. ஷென் வீட்டுல ஷென் அவனுடைய கையவே பாத்துக்கிட்டு இருப்பான். யான்ஷி நல்லா கடிச்சு வச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அது காயமே பட்டிருக்கு, அதே பாத்துக்கிட்டு இருக்க. யான்ஷியும் அவனுக்காக அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே கையை பார்க்க, கையில நல்லா ஆழமாவே பதிஞ்சிருக்கும்.
நல்ல காயம் பட்டிருக்கிறத பார்த்த உடனே அடிபட்ட பொண்ணு ஆழமா இருக்கிறத பார்த்துட்டு இது நான் கடிச்ச மாதிரியே இல்ல, எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்க. அதுக்கு ஷென்னும் ஆமா இது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா, நாய் கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல யான்ஷிக்கு கோபமாயிடுது. கையை காட்டுங்க நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மருந்தும் போட்டு விட்டுட்டு கட்டெல்லாம் போட்டு விடுவாங்க. கட்டு கூட போட தெரியாத கை ஃபுல்லாவே சுத்தி விட ஷென்னும் இது என்னது இப்படிதான் கட்டு போட்டு விடுவியான்னு கேட்க எனக்கு இவ்வளவுதான் போட தெரியும்ட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யான்ஷி குளிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்பதான் முதல்ல ஷென்னை பாத்துருப்பாங்க போல இருக்கு. யான்ஷி சின்ன பொண்ணா இருக்கக்குள்ள ஒருத்தன் கடத்திட்டு போறதுக்காக வான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போக யான்ஷி பயந்துகிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ஷென்னும் அவனுடைய அப்பாவும் வில்லம்பு பிராக்டிஸ் பண்றதுக்காக ஷென் அவங்க அப்பா காட்டு சைடு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவ யான்ஷிய அவன் கடத்திட்டு போறத பாத்திருப்பாங்க. ஷென் தான் அவனை ஒரு அம்பு விட்டு அவனை கொன்னு போட்டுட்டு யான்ஷியவும் காப்பாத்திருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்து குளிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஷென் அங்க வர யான்ஷியும் பயந்து போயிட்டு யார் அதன்னு கேட்க நான் தான் வந்திருக்கேன் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்க உடனே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. அவனுக்கு அந்த மருந்து போட்டதுல ஏதோ அலர்ஜியா இருக்கும் போல இருக்குது. உடம்புல அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட யான்ஷியும் அந்த புண்ணுக்கு போட்டு விட்டு இருந்த கட்டெல்லாம் எடுத்து விட்டு பார்க்க அந்த இடத்துல எல்லாம் கூட அலர்ஜி ஆயிருந்திருக்கு. ஃபுல்லா ரெட்டா இருக்குமா. யான்ஷி பயந்து போயிடுறாங்க. ஐயோ இவ்வளவு ரெட்டா இருக்கு எப்படி ஆச்சு அப்படின்ட்டு கேட்க எனக்கு என்ன தெரியும் நீ தானே பண்ணிவிட்ட என்னது அப்படின்னு கேட்க அவங்க அப்பதான் மருந்தெல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அடிப்பட்ட புண்ணுக்கு மருந்து போடுறதுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு மருந்தை போட்டு விட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதை ஷென் கிட்ட காட்ட ஷென்க்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே யான்ஷியும் அந்த மருந்தை கழுவி விடுறேன்ட்டு கையை பிடிச்சி தண்ணியில அந்த மருந்தை கழுவி விட்டுட்டே இருக்க ஷென்க்கு ஷாக்கா இருக்கு. இவளுக்கு எப்படி நம்ம மேல இவ்வளவு பாசம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க யான்ஷியும் அந்த கைய மெதுவா கழுவி விட்டுட்டு இருக்காங்க. ஷென் கை எடுக்க போனாலும் இல்ல வேண்டாம் இரு அப்படின்ட்டு பதட்டத்தோட அந்த மருந்தெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்க ஷென்க்கு நம்ம யான்ஷி மேல காதல் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அடுத்த நாளே நம்ம யான்ஷியும் அவங்களுடைய ஜஸ்டிஸ் ஆபீஸ்க்கும் போக சீச்சியும் தானே கூட வேலை செஞ்சுட்டு இருக்கா. எல்லாருமே அங்க பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த லீ வரா. லீய பார்த்த உடனே எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு நிக்க லீ வந்ததும் நம்ம யான்ஷி அந்த ஹன்னோடைய கேஸ் ஈஸியா முடிச்சு கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அறிவாளியாங்கிற மாதிரி தான் பாக்குறதுக்காக வந்திருப்பான். யான்ஷியும் பாக்குறான் நீங்க தான் அந்த கேஸ முடிச்சு வச்சுதான் நான் கேள்விப்பட்டேன். பரவாயில்லையே உங்களுக்கு நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்குது. நீங்க வேணா என்னோட ஆபீஸ்ல வந்து வேலை செய்யறீங்களான்னு கேட்க யான்ஷி தான் ஷென்னோட ஒய்ஃப் இல்லையா அதனால நான் வரமாட்டேன் நான் ஷென் கிட்டே ஒர்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாத நான் ஜஸ்டிஸ் ஆபீஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஷென்க்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால அங்கெல்லாம் வந்து வேலை செய்ய முடியாது மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு யான்ஷி சொல்ல இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம யான்ஷி மேல கோவத்தோட பேசுற மாதிரி தான் இருக்கு. நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாங்கிற மாதிரியே சொல்லிட்டு போறான். யான்ஷிக்கும் கன்ஃபியூஸா இருக்குது. இவன் எதுக்காக நம்ம கிட்ட இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சின்ன ராணி இங்கே போய்கிட்டு இருக்க வழியில ஹன் யான்ஷி அக்காவுக்காக மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருப்பான். அப்ப இந்த சின்ன ராணி ஹன்னை கூப்பிட ஹன்னும் ஷாக் ஆயிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பார்க்க வரவே இல்ல வேற ஏதோ வேலை எல்லாம் செஞ்சிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஹன்க்கு பயத்துல மண்டி போட்டு மன்னிச்சிருங்க நான் கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க சரி பரவாயில்ல பொழைச்சு போ இப்ப கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இந்த லேடியும் அங்க இருந்து கிளம்புறா. ஆனா செம்ம கோவத்தோட இருக்கா ஹன் மேல. கோவத்துல அவ கையில இருந்த முத்து மாலையெல்லாம் கூட பிச்சு உதறி விட அதோடதான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் காத்திருக்குன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய். தேங்க்யூ அண்ட் ஹேவ் a nice day.